ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. ஹாப்பி கார்த்திகை தீபம் டு ஆல். இன்னைக்கு நம்ம வந்து அந்த பொரி உருண்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொரி வந்து நல்ல என்னதான் கிறிஸ்பாக இருந்தாலும் லைட்டாக சூடு வர வரைக்கும் அந்த வானலில் போட்டு வெறும் வானலில் வறுத்து வச்சுக்கணும். லைட்டாக அந்த சூடு வர வரைக்கும். ஓகே, இந்த அவல் பொரிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3க்கு 1 அளவு வந்து வெல்லம். எதால எடுக்கிறீங்களோ 3க்கு 1. ஸோ நான் இதில் இப்போ 6 எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து வெல்லம் எடுத்துக்கணும். அந்த நெல் பொரிக்கு வந்து 4க்கு 1 எடுத்துக்கணும். அதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் குறைச்சலாக ஊற்றினா தான் அது பிடிக்க வரும். அது 4க்கு 1ன்னு அளவு எடுத்துக்கிட்டு பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது பிடிக்க வரைச்சு பண்ணணும். நிறைய கசகசன்னு ஊற்றிடக்கூடாது. அது ஒரு கஷ்டம் இருக்கிறதுல. ஓகே, இப்போ இதை வந்து நல்லா லைட்டாக சூடு ஆல்ரெடி கிறிஸ்பாக இருக்கு. இருந்தாலும் ஸ்டில் இந்த மழை காலம் இல்லையா, லைட்டாக வந்து வெளியில் எடுத்த உடனே நவுத்துரும். அதே மாதிரி இதில் வந்து இந்த தேங்காய் சின்ன சின்ன சில்லா திரும்பி அதையும் வந்து லைட்டாக வெறுவானலில் வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு போகிறோம். பாகு வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இந்த உருட்டுற பதம் வரணும். டங்குன்னு அடிக்கிற பதம் வரக்கூடாது, பிசுக்கு பதமும் வரக்கூடாது. அந்த உருட்டுற பதம் வரணும். அது வந்து பார்த்து எடுத்துக்கணும். அதை ஒரு சின்ன தண்ணியில் ஒரு பவுலில் போட்டு பார்த்தீங்கன்னா உருட்டை வரணும். அது மாதிரி இப்போ வந்து ஒரு பேசனில் வந்து இந்த பொழியை போட்டுட்டு நல்ல பாகை போட்டுட்டு கலரி விட்டுறணும். உடனே தொடாதீங்க, சுடும். கொஞ்சம் நல்ல அகலமான தாம்பலத்தில் போட்டிங்கன்னா டக்குன்னு ஆறிடும். அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அப்படியே பிடிச்சி வச்சா ரொம்ப ஒரு சைல்ட்ஸ் பிளே மாதிரி ரொம்ப ஈஸியாக இதை வந்து பிடிக்க வந்துடும். ஒரு கஷ்டமும் இதில் இல்லை. ஸோ இதே மாதிரி அந்த நெல் பொரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் இதே மாதிரி பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா நெல் பொரியும் தயாராகிடும். ஸோ ட்ரை பண்ணுங்க. அப்படி சப்போஸ் பிடிக்கவில்லைன்னா டென்ஷன் ஆக வேணாம். வெல்லம் கலந்து அப்படியே வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இறைவனுக்கு நம்மளுடைய உண்மையான மன பக்தியும் தூய்மையும் தான் முக்கியம். இது உருண்டை பிடிக்க வரலையேன்னு யாரும் மனசெல்லாமும் வருத்தப்பட வேண்டாம். ஸோ பை ப்ராக்டிஸ் எல்லாமே நல்லா வரும். இது பாருங்க, இது வந்து அது நெல் பொரி. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.